Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு என்ன நம்ம சேனல்ல பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டிப்ஸ் தாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிப்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்குங்க. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும், எங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதையும் நீங்க உங்களுக்கு டைம் இருக்கும்போது விசிட் பண்ணுங்க. நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளோட சேனல்ல போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே தெரிய வரும். ஸோ வாங்க நம்ம டிப்ஸ்குள்ள போகலாம். இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்துடலாம். இந்த பாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகாக்காக வந்தது தாங்க. நான் மிளகாத்தூள் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த மிளகாத்தூளுக்கு வந்த பாக்ஸ் தான் இது. இதனோட ரேப்பர் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ இது நல்லா கம் நல்லா ஒட்டி இருக்குங்க. நம்மளால பிச்சு எடுத்தோன்னா அந்த கம்மு அப்புறம் பேப்பர் இது எல்லாமே இந்த பாக்ஸில் ஒட்டிக்கும். ஸோ அதை எப்படி க்ளீனாக ரிமூவ் பண்ணி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஹாட் வாட்டர் எடுத்துக்குங்க. அதாவது இந்த பாக்ஸ் முழுகிற அளவுக்கு. இதுன்னு இல்லைங்க, ஏதாவது கிளாஸ் பாட்டிலில் நீங்கள் ஏதாவது ரேப்பர் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹாட்டான வாட்டரில் நான் இந்த பாக்ஸை போட்டுடுறேன். கொஞ்ச நேரம் இதில் இது இருக்கட்டும். இப்போ அந்த ரேப்பர் அந்த கவர் ஃபுல்லாக இந்த சுடு தண்ணி நல்லா ஸ்ப்ரெட் ஆகணுங்க. அப்போ தான் அதில் இருக்க கம்மெல்லாம் கொஞ்சமாக நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நான் பாட்டில் ஃபுல்லாகவே தண்ணியை ஃபுல்லாக நிரப்பிக்கிறேன். ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து நம்ம இந்த பேப்பரை ரிமூவ் பண்ணோன்னா க்ளீனாக வந்துடுங்க. உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. நான் ரிமூவ் பண்ண காமிக்கிறேன், இருங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிக்கிறேன். எவ்வளோ க்ளீனாக வருது பாருங்கள். உங்களுக்கு பேப்பர் எங்கேயுமே ஸ்டக் ஆகி கிழியவும் கிழியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இதை இந்த மாதிரி பிரித்து எடுத்துடலாம். ஃபுல்லாகவே வந்துடுங்க. இப்போ பாருங்கள், பேப்பர் எல்லாமே நல்லா க்ளீனாக ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதனோட கம் கொஞ்சமாக இருக்கும் இல்லைங்களா, அதுக்கும் நீங்கள் சுடு தண்ணியில் கொஞ்சமாக போட்டு நீங்கள் ஸ்க்ரப் வச்சு எடுத்திங்கன்னா வந்துடும். அப்படி இல்லைன்னா நெயில் பாலிஷ் ரிமூவர் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை கூட இருக்காதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது இந்த பாக்ஸ்ன்னு இல்லைங்க, கண்ணாடி பாக்ஸுக்கு கூட இதை ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார் வைக்கும் போது ஒரு சில சமயம் நம்மளுக்கு தண்ணியாக ஆரம்பிச்சிடுங்க. அப்படி இல்லையா, காரம் அதிகமாக இருக்குது, உப்பு அதிகமாக இருக்குன்ட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுவோம். அது கொஞ்சம் தண்ணியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை எப்படி நம்ம திக்காக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பருப்பு சாம்பாராக இருக்கட்டும், இல்லை காலையில் டிஃபன் சாம்பாராக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் இந்த டிப்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கொஞ்சமாக மாவு, அதாவது இட்லி தோசை மாவு இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி இந்த சாம்பாரோட ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா திக்னஸ் உங்களுக்கு நல்லாவே வர ஆரம்பிச்சுடுங்க. ஸோ இது தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த சாம்பாரில் நீங்கள் ஊற்றி ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இல்லைன்னா அந்த உளுந்து வாசம்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது இருக்கும். அதனால் நம்ம கலந்துட்ட பிறகு கொஞ்சம் கொதி விட்டு இறக்கணுன்னா நல்லாவே திக்காகிடுங்க. உங்களுக்கு சாம்பார் தண்ணியாகவே இருக்காது. எப்பயாவது இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இந்த டிப்ஸை கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். காரம் அதிகமாகிடுச்சு இல்லை உப்பு அதிகமாகிடுச்சுன்னா கூட இதை பயன்படுத்திக்கலாம். அதுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்தது என்னன்னு பார்த்துடலாம். தேங்காய் எங்கள் நாத்தனார் கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ இதை நான் எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் ஒரு சில சமயம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே கல்யாணத்துக்கு போகும்போது கிடச்சிடும், இல்லை யாராவது கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இதை எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கும்பலாக வச்சிங்கன்னா சீக்கிரம் கெட்டுருங்க. ஸோ அந்த மாதிரி வைக்கக்கூடாது. நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இப்போ எடுத்திருக்கேன். இதை நம்ம கீழே ஒரு பேப்பர் போட்டு இல்லை ஒரு ட்ரே ஏதாவது ஒன்று வச்சுட்டிங்கன்னா அது மேலே எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காவை எப்பயும் நிமித்தி தாங்க வைக்கணும். நிமித்தி வைக்கும் போது தான் உங்களுக்கு அடிப்பாகத்தில் அந்த தண்ணியெல்லாம் ஸ்டோர் ஆகி அழுகாத இருக்கும். நீங்கள் கவுத்து வச்சுட்டிங்கன்னா அதாவது படுக்கிற மாதிரி பொசிஷனில் இல்லை அப்படியே விட்டுட்டிங்க ஒன்று மேலே ஒன்றுனாலும் அது சீக்கிரமாக அழுகிடும். ஸோ இந்த மாதிரி நிற்கிற மாதிரி வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேங்காய் சட்டுன்னு அழுகாதுங்க. அதே மாதிரி தேங்காய் நாரெல்லாம் உரிக்கணும், தேங்காய் உடைக்கணுன்னா கூட கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் உடைச்சிங்கன்னா சட்டுன்னு உடஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நிற்க வச்சிங்கன்னா தேங்காய் 1 மாதம் வரைக்கும் கூட ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதுக்கு மேலேயும் நல்லா இருக்கும். நான் எடுத்துகிட்டு ஒரு 1.5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு 10 காய்க்கு மேலேவே இருந்ததுங்க. நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ வாங்க அடுத்ததாக என்னன்னு பார்த்துடலாம். ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற பேக்கில் வந்து அந்த நாப் அந்த ஜிப் வந்து பிஞ்சிடும். அதில் அப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா லஞ்ச் பேக்கில் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து அதனோட ரன்னர் மேலே பிடி வந்து புண்டுடும் இல்லைங்களா. ஸோ அதை வந்து இழுக்க கொள்ள கஷ்டமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேப்பர் கிளிப்ஸ் எடுத்துக்குங்க. ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உள்ள ஏதாவது ஜிப்பில் கூட நீங்கள் பிஞ்சிருந்தாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். லஞ்ச் பேக் ஜிப்பில் பிஞ்சிருந்தாலும், அப்படி இல்லையா பர்ஸில் எதுலையாவது, அதுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வந்து பேப்பர் பின்னை கொஞ்சமாக நீக்கி இது உள்ளே விட்டு இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு ரன்னர் வந்து குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஈஸியாக வந்து இதை நல்லா நம்ம இழுத்து க்ளோஸ் பண்ணலாம். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயாவது கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று வச்சும் நம்ம இந்த மாதிரி பண்ணலாங்க. ஸோ இந்த பேப்பர் கிளிப் இல்லாத வேறு எதில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் கிளிப்பை வந்து நீங்கள் ஹேண்ட்பேக்கில் அப்படி இல்லை பர்ஸில் கூட யூஸ் பண்ணலாம். இது இல்லாத என்ன பண்ணலான்னா இதை பிடிச்சி இழுக்க ரொம்ப ஈஸியாக வேணும் அப்படின்னா இதை பாருங்கள் இந்த மாதிரி பேண்ட் எடுத்துக்குங்க. குழந்தைங்களுக்கு தலைக்கு போடுவோம் இல்லைங்களா, குட்டி பேண்ட், ரப்பர் பேண்ட் மாதிரி இருக்கும் பாருங்கள். அதை எடுத்துகிட்டு இது உள்ளே இந்த மாதிரி விட்டுட்டு இந்த ஓப்பன் உள்ள நீங்கள் விட்டு இழுத்தீங்கன்னா இது வந்து நல்லா போய் ஃபிக்ஸ் ஆகிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது கீச்சைன் மாதிரியும் இருக்கும். ரொம்ப குழந்தைங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் ஜிப்பை வந்து இழுத்து க்ளோஸ் பண்ணுறதுக்கெலாம். இப்போ பாருங்கள் நான் போட்டு காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு மாடலாகவும் இருக்கும். உங்களுக்கு ஏற்ற கலரில் பேக்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது பாருங்கள் என்னோடய பாப்பா எப்படி க்ளோஸ் பண்ணி காமிக்கிறா. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் இதையும். இப்போ வாங்க அடுத்ததாக என்னன்னு பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட லஞ்ச் பேக்குங்க. இதுன்னு இல்லை, நம்ம ஸ்கூல் பேக்காக இருக்கட்டும் வேறு ஏதாவது பேக்கில் கூட அந்த ஜிப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகாத இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதுவும் பாருங்கள் ஸ்டக் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக சோப் எடுத்துக்குங்க. அதாவது நம்மளுக்கு உடம்புக்கு போடுற சோப்பு இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்து இந்த மாதிரி நல்லா இது மேலே வச்சு நீங்கள் தேய்ச்சிட்டு இந்த ரன்னரை இழுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே ஒர்க் ஆகுங்க. இதுன்ட்டு இல்லைங்க, ஹேண்ட்பேக்கில் கூட பர்ஸில் அதுக்கு கூட நீங்கள் ரன்னர் வந்து சரியாக ஒர்க் ஆகலை, உங்களுக்கு ஸ்டக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நல்லா இதை ஃபுல்லாக பண்ணிவிட்டு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக ரன்னர் வந்து நம்மளுக்கு ட்ரபிள் கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க. அந்த மாதிரி சமயத்தில் இதை பயன்படுத்தலாம். நான் லஞ்ச் பேக்குக்கும் ஒரு பக்கம் வந்து அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ என்னோடய பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி தாங்க பயன்படுத்தினேன். ரன்னர் சூப்பராக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக இதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெயில் கட்டர் தாங்க. கொஞ்சம் நாள் ஆயிட்ட பிறகு நெயில் கட்டர் வந்து சரியாக ஒர்க் ஆகலை. அதாவது நெயில் கட் பண்ணும்போது வந்து அந்த நெயில் சரியாக கட் ஆகாத மடங்க ஆரம்பிக்கும், பெயின் ஆக ஆரம்பிக்கும். குழந்தைங்களுக்கு கட் பண்ணும்போது கூட இது வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குங்க. நாள் பட்டு அது ஷார்ப்னஸ் போக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சால்ட் எடுத்துக்குங்க. சால்ட் எடுத்துகிட்டு இந்த நெயில் கட்டரை வந்து நீங்கள் எப்படி நெயில் கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த சால்ட் உள்ள வச்சு நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுங்க. எப்படி நெயில் கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே இது உள்ளே வச்சு ஒரு 10 to 15 டைம்ஸ்க்கு மேலவே நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுக்கும் போது அந்த ஷார்ப்னஸ் கண்டிப்பாக மறுபடியும் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நெயில் கட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாவே நம்மளால் நெயில் கட் பண்ண முடியும். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய குறிப்புகளோடு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோ இந்த மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் போய் விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.